ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாளைக்கு சனிக்கிழமையோடு வந்திருக்கிற சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சால் நமக்கு இருக்கிற சங்கடங்கள் தீரும் அப்படின்றது நம்பிக்கை, உண்மையும் கொடுங்க. அதுலேயும் இந்த வருஷத்தோட கடைசி சங்கடஹர சதுர்த்தியானது நாளைக்கு வர இருக்குதுங்க. இது தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி. இந்த தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியில் நாம் விநாயகர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக நம்ம கண்ணுக்கே தெரியாமல் தேய்ந்து காணாமல் போயிடுங்க. சனிக்கிழமையோடு இந்த சங்கடஹர சதுர்த்தி சேர்ந்து வந்திருப்பதால் சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தாங்க நம்ம நினச்சிக்கணும். நாளைய தினம் 30/12/2023 சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாட்டை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க. நம்மளுடைய சேனல் ரொம்ப சின்ன சேனல் தான். நிறைய பேர் வியூஸ் போகிறதுல தான் பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. நாளைக்கு காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க. விரதம் இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்ததுங்க. சாப்பிடாமல் விரதம் இருப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி, இல்லை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி, அது நீங்களே பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்கள பொறுத்தது தான். அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் எளிமையான சாப்பாடு சாப்பிட்டு கூட நாளைக்கு விரதம் இருக்கலாங்க. காலையில் ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி விரதத்தை தொடங்குங்க. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே மாலை நேரம் தான் சிறப்பு இல்லையா? மாலை உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு கட்டாயமாக அருகம்புல் மாலை வாங்கி போட்டு விளக்கேற்றி தீப தூப ஆராதனை காட்டி விநாயகரை வழிபாடு செய்யுங்க. அதோட இந்த மந்திரத்தையும் சொல்லி பாருங்கள், ரொம்ப விசேஷங்க. நெய்வேத்தியமாக என்ன வைக்கலான்னா உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எளிமையான தெய்வம், எளிமையான வழிபாடு, எளிமையான நெய்வேத்தியம் வச்சு கூட வழிபாடு பண்ணலாங்க. ஒரு அவல் வைக்கலாம், பால் வைக்கலாம், எது வேணால் வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இந்த மந்திரம் 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த மந்திரத்தை ஒரு 6 தரம் சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் வழிபட்டாலும் ஒரு 6 தரம் சொல்லுங்கள். இல்லை பக்கத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் கோயிலில் போய் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு 6 தரம் சொல்லுங்கள். 6 மணிக்கு மேலே நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் விநாயகருக்கு வாங்கி கொடுங்க. பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் சௌகரியத்துக்கு, உங்கள் வரவுக்கு, அதாவது உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுங்க. ஆனால் உங்கள் கையால் சிவப்பு நிற பூக்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அது ரொம்ப விலை கூட இருக்காது. நீங்கள் செம்பருத்தி பூ கூட கொடுக்கலாங்க. அருகம்புல் வாங்கி உங்கள் கையாலேயே மாலையாக கட்டி விநாயகருக்கு சாத்துங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. எவ்வளோ பெரிய கிரக தோஷம் இருந்தாலும் அது விலகிடுங்க. கூடவே சேர்த்து சனி தோஷமும் விலகும் அப்படின்றது நம்பிக்கைங்க. விநாயகருக்கு ஒரு செதறு தேங்காய் உடைச்சிடுங்க. விநாயகர் 3 முறை வலம் தோப்பு கரணம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை மனசார விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்து என்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பா ஆணை முகத்தானே அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு வீடு திரும்புங்க. அதோடு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலிருந்தே ஏதாவது பிரசாதம் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு கோயிலில் விநாயகருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு கோயிலில் வரவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையினாலே அவங்களுக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கலாங்க. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் மிளகு பொங்கல், மூக்கடலை, கேசரி, பாயசம், இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே வர்றவங்களுக்கு உங்கள் கையினாலே கொடுக்கும்போது நாம் செஞ்சோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள்லாம் கூட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களால் முடியும்னா ஏதாவது பிரசாதத்தை செஞ்சு கோயிலுக்கு கொண்டு போங்க. கோயிலுக்கு கொண்டு போயிட்டு உங்கள் பூஜையெல்லாம் அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு நீங்கள் உங்கள் விரதத்தை நிறைவு செய்யணுங்க. வீட்டுக்கு நீங்கள் பிரசாதம் செஞ்சு வச்சுருப்பீங்க, இல்லை பாலே வைக்கிறீங்களோ, உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ நெய்வேத்தியம் வச்சு விநாயகர் மனசார வேண்டிக்கோங்க. அடுத்த சங்கடஹர சதுர்த்திக்குள்ளே எனக்கு இருக்கிற சங்கடங்கள்லாம் தீர்ந்து போகணும் விநாயகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வச்சிங்களோ அந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம நடு வீட்டில் வச்சதை நம்ம மட்டும் தான் சாப்பிடணும், அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வழக்கமோ அதை செய்யுங்க.
எங்கள் வீட்டிலலாம் வந்து நோம்புக்கு கும்பிட்ற அந்த இது மட்டும்தான் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி மற்ற நாளில் எந்த விசேஷமாக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். எங்கள் வழக்கம் அந்த மாதிரிங்க. உங்கள் வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான தெய்வம் விநாயகர். நம்ம எங்கே இருக்கிறோமோ ஒரு காட்டில் இருந்தால் கூட அந்த இடத்துல விநாயகரை மண்ணில் பிடிச்சி வச்சு ஒரு அருகம்புல் வச்சுட்டா நாம் பிடிச்சு வச்ச மண்ணில் வந்து விநாயகர் அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிற இந்த சங்கடஹர சதுர்த்தியை யாரும், அதுவும் இந்த வருஷத்தோட கடைசி நாளுங்க, இது கடைசி சங்கடஹர சதுர்த்தி, விநாயகரை நினச்சி வரப்போகிற வருஷம் நமக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வழிபாடை செய்யுங்க. அதுலேயும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த சங்கடஹர சதுர்த்தினால் யாருமே தவற விட்டுறாதீங்க. விநாயகர் பாதங்களை பற்றி கொண்டவருக்கு நிச்சயம் காரிய தடை இருக்காது. கிரக தோஷங்கள் விலகும். வாழ்வில் மேலும் மேலும் முன்னேற்றம் வருங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யுங்க. விநாயகர் உங்களுக்கு எல்லாம் நல்லதே தருவாருங்க அப்படின்ற நல்ல விஷயத்தோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.